Hello students, welcome to Hiva Max Study Time 10th Standard CBSE Max. In the video la paaka porom chapter 4 quadratic equation exercise 4.1. First question, check whether the following are quadratic equations. இப்போ நமக்கு நிறைய questions கொடுத்திருக்காங்க. இந்த questionsல எதெல்லாம் quadratic equations எதெல்லாம் quadratic equations இல்ல அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும், செக் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து quadratic equation இல்லைன்னு எப்படி செக் பண்ணுவோம்? நம்ம ஃபைனல் ஆன்சர் எப்படி வரணும்? ax square plus bx plus c is equal to 0 இந்த ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா நம்மளோட question வந்து quadratic equation ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம், இல்லனா இல்ல அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? So first question பாருங்க, x plus 1 whole square is equal to 2 into x minus 3. இப்போ சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். x plus 1 whole square is equal to 2 into x minus 3. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா a plus b whole square எப்பவுமே bracket குள்ள வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். a plus b whole square ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் என்ன? a square plus 2ab plus b square. இப்போ a இருக்கிற இடத்துல x square plus 2 into a into b, a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 1 plus b square 1 square is equal to 2 inside கொண்டு போங்க, 2 into x 2x, 2 3s are 6, 2 into x 2x, 2 3s are 6, minus இருக்கனால minus x. இப்போ இதை simplify பண்ணோம்னா x square plus 2x plus 1 square 1. இப்போ equal toக்கு ரைட் சைடில் இருக்கிறதையும் நான் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு மாற்றி கொண்டு வரணும். கரெக்டா? லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது plus 2x இந்த சைடு வந்தால் minus 2x, minus 6 இந்த சைடு வந்தால் plus 6 is equal to 0. இப்போ plus 2x minus 2x கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு வெறும் x square plus 1 plus 6 7 மட்டும் இருக்கு, which is equal to 0. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ax square, a இருக்கிற இடத்துல 1 இப்போ இருக்கு, அப்போ x square plus b இருக்கிற இடத்துல 0 into x ன்னு கன்சிடர் பண்ணும், அப்புறம் c இருக்கிற இடத்துல 7. ஸோ இது ax square plus bx plus c ஃபார்ம்ல இருக்கா? அப்போ it is a quadratic equation. It is of the form ax square plus bx plus c equal to 0 where a is not equal to 0. a value கண்டிப்பா வந்திருக்கணும், a value 0வா இருக்கக்கூடாது, b value 0வா இருக்கலாம், c value கூட 0வா இருக்கலாம், ஆனா a மட்டும் எப்படி இருக்கக்கூடாது? 0வா இருக்கவே கூடாது. Therefore the given equation is a quadratic equation. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்டூ 3 மைனஸ் எக்ஸ். இது ரொம்ப ஈஸி, நமக்கு ஸ்கொயர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, டைரக்டா இன்சைட் மல்டிபிள் பண்றோம், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்டூ 3 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்டூ 3, மைனஸ் 2 3s are 6, minus into minus plus 2 into x 2x. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். x square minus 2x minus 6 inside வந்தா plus 6 plus 2x inside வந்தா minus 2x equal to 0. ஸோ இப்போ கேன்சல் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ டைரக்டா x square minus 2x minus 2x, அப்போ minus 4x plus 6 equal to 0ன்னு எழுதிட்டா போதும். கிளியரா இருக்கா? இப்போ இது எக்ஸாக்டா எப்படி இருக்கு? ax square plus bx plus c equal to 0ன்னு இருக்கா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? It is of the form ax square plus bx plus c equal to 0 where a is not equal to 0. Therefore the given equation is a quadratic equation அப்படின்னு எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், x minus 2 into x plus 1 is equal to x minus 1 into x plus 3. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க? ஃபேக்டர்ஸை ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? x minus 2 into x plus 1 is equal to x minus 1 into x plus 3. இப்போ இது இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம், x into x x square, 1 into x x, minus 2 into x minus 2x,
minus into plus minus 2 ones are 2, which is equal to x into x square plus x into 3 3x minus 1 into x minus x minus 1 into 3 minus 3. இப்போ இது எல்லாமே ஒரே சைடா நான் எடுத்துட்டு வர போறேன். x square plus x minus 2x minus 2 இந்த plus இருந்தா என்ன ஆயிடும் minus x square plus 3x minus 3x minus x plus x minus 3 வந்து plus 3 equal to 0 plus x square minus x square cancel. அடுத்தது இங்க ஒரு x இங்க ஒரு x 2x minus 2x so இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். வேற எதுவும் கேன்சல் ஆகாது. பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு minus 3x minus 2 plus 3 அப்போ டைரக்டா நம்ம வந்து plus 1 ன்னு எழுதிடலாம் is equal to 0. இப்போ x ஓட வேல்யூ நெகட்டிவ்ல வருது ஸோ நான் minus 1 னால மல்டிபிள் பண்றேன். அப்போ இது 3x minus 1 equal to 0 ன்னு கிடைக்கும். இது வந்து ax square plus bx plus c ஃபார்மேட்ல இல்ல. ஏன்னா இங்க a ஓட வேல்யூ 0 ஆயிருக்கு. அதனால தான் x square ஓட வேல்யூவே இல்ல. ஸோ இது எப்படி எழுதணும்? It is not of the form. இது வந்து ax square plus bx plus c அப்படின்ற ஃபார்ம்ல கிடையாது. Therefore the given equation is not a quadratic equation. Quadratic equation அப்படின்னு எழுதிட்டா போதும். கிளியரா? இதே ஃபார்மேட்ல வந்ததுன்னா அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த ஃபார்மேட்ல வரலனா it is not a quadratic equation. Next fourth subdivision x minus 3 into 2x plus 1 is equal to x into x plus 5. Solution எழுதிக்கலாம். x minus 3 into 2x plus 1 is equal to x into x plus 5. Inside multiple 2x into x 2x square plus 1 into x x minus 3 2s are 6 into x minus into plus minus 3 1s are 3 is equal to x into x x square plus 5x. இப்போ இது எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2x square plus x minus 6x அப்போ minus 5x minus 3 x square inside வந்தா minus x square 5x inside வந்தா minus 5x. simplify பண்ணலாம். 2x square minus x square வெறும் x square 5x minus 5x minus 5x minus 10x minus 3 is equal to 0. நம்ம quadratic equation formatல தான் இருக்கு. so statement எழுதிக்கலாம். statement எழுதிருக்கேன். it is of the form ax square plus bx plus c is equal to 0 where a is not equal to 0 and the given equation is a quadratic equation statement எழுதிடலாம். அடுத்த question பார்க்கலாம். next question 2x minus 1 x minus 3 is equal to x plus 5 x minus 1. இப்போ இது inside multiple பண்ணுமா? same question already இது solve பண்ணிட்டோம். அதுல வேற numbers 2x minus 1 x minus 3 is equal to x plus 5 into x minus 1 2x into x 2x square plus into minus minus 2 3s are 6 into x minus 1 into x minus into minus plus 3 is equal to x into x x square minus 1 into x minus x plus 5 into x 5x plus into minus minus 5 ones are 5. இப்போ இதில் simplify பண்ணுறதுலாம் பண்ணிடலாம். 2x square minus 6x minus x அப்போ minus 7x plus 3 is equal to x square 5x minus x அப்போ plus 4x minus 5. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2x square minus 7x plus 3 minus x square minus 4x minus 5 inside வந்தா plus 5 equal to 0. இப்போ 2x square minus x square அப்போ 1x square minus 7x minus 4x minus 11x plus 3 plus 5 அப்போ plus 8 equal to 0. So இது ax square plus bx plus c ஓட ஃபார்மேட்ல தான் இருக்கு. it is a quadratic equation. statement எழுதிக்கலாம். statement எழுதிருக்கேன் பாருங்க. it is of the form ax square plus bx plus c is equal to 0 where a is not equal to 0. the given equation is a quadratic equation அப்படின்னு எழுதிட்டா போதும். அடுத்த question பார்க்கலாம். sixth subdivision
x square plus 3x plus 1 is equal to x minus 2 whole square. So first sumல வந்த மாதிரி இருக்கு பாருங்க, x minus 2 whole square. அப்ப a minus b whole square formula வச்சு தான் solve பண்ண போறோம். x square plus 3x plus 1 is equal to a minus b whole square. எழுதிக்கலாமா சைடுல a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. அப்ப x இருக்கு, x square minus 2 into a into b plus b square. இப்போ இதை solve பண்ணுங்க, x square plus 3x plus 1 is equal to x square minus 2 2s are 4x plus 4. இப்போ இந்த term எல்லாம் inside கொண்டு வந்துடலாமா? அப்ப x square plus 3x plus 1 minus x square plus inside வந்தா minus. Minus inside வந்தா plus. Plus 4x plus இந்த side வந்தா minus 4 equal to 0. Plus x square minus x square cancel. 3x plus 4x 7x minus 4 plus 1 minus 3 equal to 0. இங்க a ஓட வேல்யூ இப்போ 0 ஆயிடுச்சு, ஏன்னா x ஸ்கொயர்னு ஒன்று வரவே இல்லை. ஸோ இது வந்து ax square plus bx plus c ஃபார்ம்ல இல்லை, அதனால இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் பாருங்க, இட் இஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம் ax square plus bx plus c is equal to 0 where a is not equal to 0. The given equation is not a quadratic equation. Mention பண்ணிட்டா போதும். அடுத்த question பார்க்கலாம். Next question 8th subdivision பாருங்க. x plus 2 whole cube is equal to 2x into x square minus 1. இப்போ இதை solve பண்ணோம். இங்க cube வந்திருக்கு பாருங்க. So a plus b whole cube formula தான் நம்ம இங்க substitute பண்ண போறோம். சரியா? 2x into x square minus 1. இது எப்படி இருக்குன்னா a plus b whole cube. a plus b whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. இதான் அதோட ஃபார்முலா. ஸோ இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, a cube plus b cube plus 3a square b plus 3ab squareனு இருக்கு. பட் இதுல 3 டேர்ம் வந்ததுனால இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். a இருக்கிற இடத்துல x cube, b இருக்கிற இடத்துல 2 cube plus 3 into a into b, a value x, b value 2, which is equal to, இது inside multiple பண்ணுங்க, 2x into x square. அப்ப 2 times of x cube minus 2x into 1, 2x. இப்ப இதை solve பண்ணுமா? x cube plus 2 2s are 4, 4 2s are 8 plus 3 2s are 6, x இங்கேயும் x, அப்ப 6x square plus 3 2s are 6, 6 2s are 12, 12 into x minus 2x cube. inside வந்தா plus 2x is equal to 0. இப்போ அடுத்த லைன்ல நான் solve பண்ணி எழுதிருக்கேன். minus 2x cube plus x cube னா minus x cube plus 6x square அப்படியே வந்துருச்சு. plus 12 plus 2 அப்போ 14x அப்புறம் 8 is equal to 0. இது பாருங்க cube வருது. cube வந்தா கண்டிப்பா இது ஒரு quadratic equation கிடையாது. So it is not of the form ax square plus bx plus equal to 0. Therefore, the given equation is not a quadratic equation. அப்படின்னு எழுதிட்டாலே போதும். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து லாஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 8th one, x cube minus 4x square minus x plus 1 is equal to x minus 2 whole cube. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ண முடியும். சொல்யூஷன் எழுதிக்கோங்க, x cube minus 4x square minus x plus 1 which is equal to a minus b whole cube. இந்த a minus b whole cube எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இது எழுதிடலாம், x minus 2 whole cube. a minus b whole cube இங்க எப்படி எழுதுறேன்னா a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இப்போ a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 2 substitute பண்ணலாம். x cube minus 4x square minus x plus 1 is equal to first a cube, அப்போ x cube minus 3 into x square into b value 2 plus 3 into a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 2 whole square minus b cube என்றது 2 cube. இப்போ இதை simplify பண்ணாதான் solve பண்ண முடியும். x cube
minus 4x square minus x plus 1 is equal to x cube இங்கிருக்கு வேற எங்கேயும் இல்லை x cube minus 2 3s are 6x square 2 square 4 4 3s are 12 into x minus 2 cube 8 இப்போ இதெல்லாம் இன்சைட் கொண்டு வரணுமா x cube minus 4x square minus x plus 1 minus x cube minus இந்த சைடு வந்தா plus 6x square minus 12x plus 8 equal to இப்போதான் என்ன வரணும் 0 so x cube cancel ஆயிடும் 6x square ல 4x square போனா 2x square minus 12x minus x minus 13x 8 plus 1 9 equal to 0 so இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இது எப்படி இருக்கு ax square plus bx plus c ஃபார்மட்ல தான் இருக்கு so it is of the form னு எழுதிடலாமா it is of the form ax square plus bx plus c equal to 0 where a is not equal to 0 இருக்கணும் therefore the given equation is quadratic equation அப்படின்னு எழுதிட்டோம் clear understand the sum first subdivision எல்லாருக்குமே understand ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் so நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷனை simplify பண்றோம் simplify பண்ணிட்டு final answer ax square plus bx plus c is equal to 0 ன்னு இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம் அவ்வளவுதான் சரியா அடுத்த question பார்க்கலாம் next second question பாருங்க represent the following situations in the form of quadratic equations so நமக்கு ஒரு 4 situations கொடுத்திருக்காங்க இது நம்ம quadratic equation மாத்தி எழுதணும் quadratic equation என்ன ஃபார்ம்ல இருக்கும் ax square plus bx plus c equal to 0 இந்த ஃபார்முக்கு நான் கொண்டு வரணும் சரியா first question பாருங்க the area of a rectangular plot is 528 meter square so rectangular plot இருக்கு இந்த rectangle plot ஓட area total எவ்வளவு இருக்கு சொல்றாங்க 528 meter square next the length of the plot in meters is 1 more than twice its breadth so இது breadth இது length கரெக்ட்டா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க length of the plot is 1 more than twice its breadth breadth ஓட twice 2 times of its breadth so we need to find the length and breadth of the plot இப்போ length and breadth கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும் அந்த ஈக்குவேஷன் என்னன்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா சொல்யூஷன்ல let L and B be the length and breadth of the rectangular plot சரியா length னா L breadth னா B first breadth எழுதிடலாம் breadth is equal to B meters கரெக்ட்டா B meters இதே length க்கு என்ன சொல்லிருக்காங்க அவங்க 1 more than twice its breadth இப்போ breadth ஓட twice 2 times of breadth 1 more than plus 1 இதுதான் length ஓட value in meters இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க area of rectangle is equal to 528 meter square area of rectangle ஓட formula என்ன length into breadth is equal to 528 length ஓட value இப்போதான் கண்டுபிடிச்சோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2b plus 1 breadth ஓட value b which is equal to 528 இப்போ b inside கொண்டு வாங்க b into 2b square plus b1 times b 528 inside இருந்தா minus 528 equal to 0 so இதுதான் நமக்கு தேவையான equation next question the product of two consecutive positive integers னா என்ன 1 னா 2 2 னா 3 அடுத்தடுத்து வர நம்பர்ஸ் தான் consecutive numbers அதுவும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் வேணுமா அதோட ப்ராடக்ட் வந்து 306 we need to find the integers so integers கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு quadratic equation நம்ம கொண்டு வரணும் so சொல்யூஷன்ல two positive consecutive integers என்னன்னு எழுதிக்கலாம் let the two positive consecutive integers b ஒன்னு x
இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஏன்னா கன்சிக்யூட்டிவ் அடுத்தது. ஸோ ஒன்று எக்ஸ், இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ கொஷினில் நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, அதோட ப்ராடக்ட். ப்ராடக்ட் எவ்வளோ, 306. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 306. இப்போ எக்ஸ் இன்சைட் கொண்டு போகலாமா? எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒன்ஸ் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 306. இப்போ ப்ளஸ் 306 இந்த சைடு கொண்டு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 306 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஈக்குவேஷன். சரிங்களா? இதோட ஸ்மாலர் பாசிட்டிவ் இன்டீஜர் தான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? ஏன்னா எக்ஸ் எடுத்தாதான், எக்ஸ் தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, எக்ஸ் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் என்ன கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் வந்து 17 வருதா, 17 + 1 18 அப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? இது சால்வ் பண்ணணும்னா நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணாலே ஆன்சர் கிடைக்கும். லாஸ்ட் என்ன பண்ணிடலாம், therefore the smaller value, ஏன்னா எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எடுத்திருக்கோம், the smaller positive integer satisfies the quadratic equation அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்மையில இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோஹன்ஸ் மதர் இஸ் 26 years older than him. அப்போ ஜாஸ்தியா இருக்காங்க. 26 yearsனா plus 26. The product of their age in years 3 years from now will be. 3 years from nowனா இப்போல இருந்து 3 வருஷம் தள்ளி, அப்போ வந்து +3 பண்ணுவோம், will be 360. We would like to find the Rohan's present age. ரோஹனோட present age என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரோஹன் ஏஜை தான் எக்ஸ்ன்னு எடுக்கணும், ஏன்னா ரோஹனோட present ageனா அதை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுதான் ஈக்குவேஷன்லேயும் வரணும். சொல்யூஷனில் let Rohan's present age be x years. கரெக்டா? அப்போ present age of Rohan mom எப்படி இருக்கும்? present age of Rohan's mother எப்படி கொடுத்துருந்தாங்க? 26 years older than him. 26 years ஜாஸ்தியா இருக்காங்க. அப்போ x plus 26 years. சரியா? x plus 26 years. இப்போ அடுத்தது என்ன? 3 years from now அவங்களோட வயசை ப்ராடக்ட் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும் சொல்றாங்க? 360. அப்போ 3 years from now என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. 3 years from now. 3 years from nowனா ரோஹனோட வயசு. ரோஹன்ஸ் ஏஜ் ஆல்ரெடி x. 3 years கழிச்சுனா +3 years. இதே ரோஹனோட மதர்ஸ் ஏஜ் எவ்வளோ? ஆல்ரெடி x plus 26, இப்போவும் ஒரு 3, which is equal to x plus 29 years. இது ரோஹன் ஏஜ், இது ரோஹனோட மதர்ஸ் ஏஜ். இப்போ இது ரெண்டத்தோட ப்ராடக்ட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 360 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோஹன் ஏஜ் எழுதிடலாம், x plus 3. ரோஹனோட மதர்ஸ் ஏஜ் வந்து x plus 29 is equal to 360. இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம், x into x, x square plus 29x plus 3 into x, 3x plus 29 into 3, 27 balance to 87 is equal to 360. இப்போ இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். அப்போ x square plus 29 அப்புறம் 30, 31, 32 x plus 87 plus 360. இந்த சைடு வந்தால் minus 360 equal to 0. x square plus 32x minus, ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, minus 273 எடுத்துக்கலாம். பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் எடுத்துருக்கோம், which is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான required equation. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் நம்ம ரோஹனோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். Therefore, Rohan's present age satisfies the quadratic equation.
x square plus 32x minus 273 is equal to 0 னு எழுதிட்டோம். Understand the sum. அடுத்த question பாருங்க, fourth question. A train travels a distance of 480 km at a uniform speed. ஒரு train வந்து ஒரு distance travel பண்ணுது. எவ்வளோ distance? 480 km. And the speed வந்து மாறவே இல்லை, uniform speed. If the speed had been 8 km per hour less, கம்மி ஆயிடுச்சுனா, then it would have taken 3 hours more to cover the same distance. வந்து 3 மணி நேரம் ஜாஸ்தி எடுக்கணும்னா t plus 3 ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? and speed எவ்வளோ குறையுது? 8 km per hour less, அதனால குறையுது. we need to find the speed of the train. Speed of the train என்னன்னு கண்டுபிடிக்கணும். and இந்த type questions எல்லாம் அதிகமாக பாருங்க, நிறைய வாட்டி கேட்பாங்க. சரிங்களா? so fourth question வந்து statement எழுதினா, let the uniform speed of the train be x kilometer per hour. சரிங்களா? ஸ்பீட் வந்து நமக்கு தெரியாது என்னன்ட்டு, அப்போ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம கண்டிஷனை need to find the speed என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எப்படி எடுத்துக்கணும்? எக்ஸாக தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 480 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. கரெக்டாக? இப்போ டைம் t1 எடுத்துக்கலாம். t1 ஃபஸ்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ இந்த கண்டிஷனுக்கு t1 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து 480 தான், ஆனால் ஸ்பீடு வந்து எக்ஸு. சரியா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்டன்ஸ் அதே தான், ஆனால் ஸ்பீடு வந்து எவ்வளோ கம்மியாகுது? 8 km per hour கம்மியாகுது. if the speed is 8 km per hour less, அதான் முக்கியம். லெஸ்னா கம்மி பண்ணும், மைனஸ் பண்ணும். சரிங்களா? then the speed of the train is equal to x minus 8 km per hour. x னா x minus 8. அப்போ டைம் 2 எப்படி இருக்கும்? சேம் டிஸ்டன்ஸ் 480, ஆனால் டினாமினேட்டரில் என்ன எழுதணும்? x minus 8ன்னு எழுதும். கிளியரா? அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சுன்னா எப்பவும் எடுக்கிற டைமை விட 3 hours ஜாஸ்தி ஆகுமா? அப்போ கண்டிஷன் என்ன? t2 வந்து t1 plus 3ன்னு அர்த்தம். ஏன்னா இதில் ஸ்பீடு கம்மி, t2ல ஸ்பீடு கம்மினா t1 டைமை விட ப்ளஸ் 3 hours ஜாஸ்தியாக எடுக்கும்ன்றாங்க. இப்போ இதில் இந்த ரெண்டத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். t2ல 480 by x minus 8, t1ல வந்து 480 by xன்னு எழுத போகிறோம். நம்ம ஈக்குவேஷன் என்ன? t2 is equal to t1 plus 3. இப்போ t2 என்னது? 480 divided by x minus 8, which is equal to t1 வந்து 480 by x plus 3. நெக்ஸ்ட் லைனில் இது ரெண்டுத்துலேயும் 480 காமனாக இருக்கா? வெளியே எடுத்துடலாமா? பேலன்ஸ் 1 by x minus 8 minus 1 by x மட்டும்தான் இருக்கும், which is equal to 3. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 480 டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம், அப்போ தானே நம்ம சால்வ் பண்ண முடியும். x1s are x minus x1s are x, minus into minus plus 8 divided by x into x minus 8 is equal to 3 by 480. 3 by 480 எப்படி கேன்சல் பண்ணுறது? 3 1s are 3, பேலன்ஸ் 1, 3 6 are 18, and 0 160. இப்போ இது என்ன ஆகிடும்? கேன்சல். இப்போ 160 இந்த சைடு கொண்டு போயிடுங்க, இது இந்த சைடு கொண்டு போயிடுங்க. 160 into 8 is equal to x into x minus 8. இப்போ 160 into 8 என்ன? 0, 6 8s are 48, பேலன்ஸ் 4, 1280 கிடைக்குமா? 1280 is equal to x into x, x square minus 8x. இப்போ இதெல்லாம் ஒரே லைன் எடுத்துகிட்டு வரணும். 1280 தான் அந்த சைட் கொண்டு போகணும், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் தான் இருக்கணும். x square minus 8x minus 1280 equal to 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. இதை வச்சுட்டு தான் நம்ம ஸ்பீடோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. சிபிஎஸ்சி மேக்ஸ் ஈஸியாக தமிழில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.